ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். ஸோ இன்னைக்கு ஏன்னா வந்து ஒரு படம் அப்படின்னா வந்து டெஃபினட்டா உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா திரையிலும் சரி மக்கள்கிட்டையும் சரி வந்துட்டு ஒரு நல்ல வரவேற்பு உங்களால மட்டும்தான். ஸோ இங்கே வந்திருக்கும் எல்லா பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கம். இப்போ நம்ம வந்து உங்களோட ஒரு அன்புல நம்ம வந்து இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். கண்டிப்பா அந்த வகையில வந்து பார்க்கும்போது ஜனவரி 10 அது வந்து ஒரு அற்புதமான ஒரு தேதி. அதாவது நம்ம ப்ரொடியூசர் அவர்களுக்கு முதல் படமே ஒரு பொங்கல் ரிலீஸ் அமைஞ்சிருக்கு. அதுக்கே ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா படத்தோட ட்ரெய்லர் வந்து பார்க்க போறோம். அதை தொடர்ந்து படத்தில் எடுக்கக்கூடிய கைத்தக்க கல்யாணம் அப்படின்ற வீடியோ சாங்கும் சடுகுடு அப்படின்ற ஒரு வீடியோ சாங்கும் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ ட்ரெய்லர் பார்த்துருவோம். இப்போ ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பீயிங் இன் திஸ் ஃபீல்ட் அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல ப்ரொடியூசர் வந்து டெஃபினட்டா தேவை. ப்ரொடியூசர் இருந்தாங்கன்னா டெஃபினட்டா அந்த படம் தியேட்டர்ல வந்து சக்சஸ் ஆகுறதும் சரி, மக்கள் கிட்ட இருக்கிற அந்த ரெஸ்பான்ஸும் சரி, அது பயங்கரம். ஸோ அப்படி வந்து ஒரு யங்கான ஒரு ப்ரொடியூசர் அவர் வந்து வெறும் டேலண்ட்ன்றதை தாண்டி அவரோட உழைப்பை வந்துட்டு நம்பினாரு. இப்போ இந்த படம் வந்து ஜனவரி 10th வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது தியேட்டர்ல. ஸோ ப்ரொடியூசர் பி ஜெகதீஷ் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக. சாரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவ்வளோ க்ரௌட் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணல. இல்லை பெரிய ஸ்க்ரீன் எடுத்துருக்கோம். எப்பயும் போல இடத்துல நிற்க வச்ச தாய் தந்தை. அதே போல் வந்து பேசலாம். சரி, அதே போல தான் எப்பயும் போல தான் இதுவும் ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி படம் ஆகுறது இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர் மற்றும் மீடியா நண்பர்கள் மட்டும் தான் இருக்குது. ஏன்னா எப்பேற்பட்ட படமாக இருந்தாலும் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் பெரிய வெற்றி பெற முடியாது. அந்த வெற்றியை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கறது நீங்கள் மட்டும்தான். முதல் தேங்க்ஸ் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட். அதே போல் அடுத்தபடியாக வந்து எஸ்டிஆருக்கு முதல் தேங்க்ஸ். போன டீசர் ஈவெண்ட்ல நான் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு டீசர் வந்து எஸ்டிஆர் தான் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. அடுத்தது இன்னைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி கொடுத்த விஜய் சேதுபதி சார், அவருக்கும் ஒரு மக்கள் சேவை பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவங்களோட பிசி ஸ்கெடியூல்ல கூட கூப்பிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 minutes எங்கிட்ட பேசினாங்க. நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தாங்க, நிறைய விஷயம் சொன்னாங்க சினிமா பற்றி. அடுத்தது தேங்க்ஸ் யாரு பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் முக்கியமாக பெரிய தேங்க்ஸ். தல அஜித் மற்றும் விடாமுயற்சி டீம். ஏன்னா இன்னைக்கு மெட்ராஸ்காரன் ஜனவரி 10 வரதுக்கு பெரிய காரணம் விடாமுயற்சி கொஞ்சம் போஸ்ட்பான் ஆன காரணம் தான். ஏன்னா எதிர்பார்க்கிறோம் நாங்களும் 11 மாசம் முன்னாடி இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொங்கல் மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி கண்டிப்பாக எதிர்பார்க்கல. அன்னைக்கு நைட்டு வந்த அப்டேட் மூலமா தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணோம். அடுத்தது 11 மாதம் முன்னாடி இந்த படத்தை ஆரம்பித்தோம். பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி பூஜையோட பார்க்கோட்டில் ஆரம்பித்தோம். இன்னைக்கு இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த மெட்ராஸ்காரன் படம் வந்து நிறைய பேரோட லைஃப், நிறைய பேரோட கனவு, நிறைய பேரோட லட்சியம். இந்த படம் வெற்றிக்காக நிறைய பேர் இந்த படத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. அடுத்தது ப்ரொடியூசராக உள்ளே வரும்போது எதுவுமே தெரியாமல் தான் உள்ளே வந்தேன். சினிமா நாலேஜ் எதுவுமே இல்லாமல் தான் உள்ளே வந்தேன். ஆனால் இந்த 11 மாதத்தில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக அடுத்த படத்தில் போய் இன்னும் கொஞ்சம் நிறைய கற்றுப்பேன். சினிமா நிறைய கற்றுக் கொடுக்குது, கண்டிப்பாக இன்னும் கற்றுக் கொடுக்கும். அடுத்தது மெட்ராஸ்காரர் வந்து கண்டிப்பாக வந்து பொங்கலுக்கு ஏற்ற ஃபெஸ்டிவல் படமாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு சந்தோஷம் மற்றும் லவ், ஃப்ரெண்ட்ஷிப், ஆக்ஷன், எமோஷன் எல்லாம் கலந்து தான் இந்த மெட்ராஸ்காரர். கண்டிப்பாக மக்கள் வந்து இந்த படத்துக்கு நம்பி உள்ளே வரலாம். எந்த ஒரு ஏமாற்றமும் இந்த மெட்ராஸ்காரன் படம் உங்களுக்கு கொடுக்காது. நிறைய படம் வருது பொங்கலுக்கு பார்த்தோம். 9லேருந்து 11 படம் கிட்ட வருது. அதில் ஒரு படமாக வந்து மெட்ராஸ்காரனும் வருது. தனுஷ் சாரோட டைலாக் தான்,
தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ முதல்ல சண்டை செய்யணும். அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் இந்த படத்துக்கு ஒரு ப்ரொடியூசராக நான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் பண்ணணும். இன்னும் 3-4 நாட்கள் இருக்கு. கண்டிப்பாக பண்ணுவோம். என் கூட சேர்ந்து என்னோட ஆர்டிஸ்ட், ஹீரோஸ், ஹீரோயின்ஸ், டைரக்டர், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கூட சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களை ஏமாற்றாது. நம்பி உள்ளே வரலாம். அதுக்கப்புறம் தேங்க்ஸ் நிறைய பேருக்கு சொல்லணும். ஒவ்வொருத்தராக சொன்னால் விட்டால் தப்பாயிடும். அதனால் மெட்ராஸ்காரன் டீம் அண்ட் க்ரூ மற்றும் வந்திருக்க நண்பர்கள், அப்புறம் பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. நிறைய பேசிட்டேன். இல்ல உண்மையிலே இந்த ஸ்பீச் வேற லெவல்ல இருந்துச்சு. ஏன்னா கோலிவுட்டையே அப்படியே கனெக்ட் பண்ணிட்டீங்க இந்த ஸ்பீச்ல. கிட்டத்தட்ட இந்த ஸ்பீச்ல எல்லா ஆர்டிஸ்டுமே வந்துட்டாங்க. சூப்பர் பிரதர். உண்மையிலே நீங்க ப்ரொடியூசர், அதை தாண்டி உங்களுக்குள்ள ஒரு ரைட்டரும் இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அண்ட் இந்த நேரத்துல நம்ம அடுத்து யாரை கூப்பிட போறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெய்லர் பார்த்தோம் அன்னைக்கு. ரொம்ப சூப்பரா இருந்தது. அதோட கட்ஸே பிரம்மாண்டமா இருந்துச்சு. அந்த வகையில இந்த படத்தோட எடிட்டர் வசந்த் ப்ரோ அவர்களை போடியம் கலைக்கிறோம், மேடை கலைக்கிறோம். வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ்காரன் படம் இதனுடைய ஃபர்ஸ்ட் படம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் ஜெகதீஷ் சார் ரொம்ப நன்றி சார். அப்புறம் டைரக்டர் வாலி மோகன்தாஸ் அண்ணா, அவர் தான் எனக்கு நம்பி இந்த படம் கொடுத்தாரு. அவருக்கும் ரொம்ப நன்றிண்ணா. படம் Jan 10th ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. நன்றி. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சூப்பர் சார். இல்ல அவர் ஓகே இதுதான் நான் பேச வந்தேன் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி கிளம்பி எனக்கு தெரிஞ்சு அவரே கட் பண்ணிட்டாரு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். யாரை கூப்பிட போறோம்? இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு சினிமா பாக்குறோம் அப்படின்னா விஷுவலா வேற லெவல்ல இருக்கே இந்த படம் அப்படின்றது. விஷுவல்ல பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும். ஸோ எல்லா படமும் அதே மாதிரி தான். ஸோ வி வுட் லைக் டு கால் டிஓபி பிரசன்னா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு சிறு வார்த்தைகள். ரொம்ப சிறுசு வேணா பேசுறேன். பேச போறேன். ஓகே, மெயின்லி தேங்க்ஸ் டு மை அசிஸ்டன்ட்ஸ் மணி, பிரவீன், எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ பிரஸ் அண்ட் மீடியா. Jan 10th ரிலீஸ் பண்ணணும் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க நம்புறோம். தேங்க்யூ. தேங்க்ஸ். எனக்கு அதான் இங்க இருக்கிற பிரஸ் அண்ட் மீடியா நம்பர்களும் அவர் அண்ணன்லாம் பார்த்துட்டு சூப்பர் பாசிக்கலாம். இல்ல அவர் பயங்கர ஜாலியாயிட்டு இருந்துச்சு. இவ்வளவு ஃபாஸ்டான ஒரு ஈவென்ட் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்தபடியாக நம்ம யாரை கூப்பிடுறோம் அப்படின்னா, சரிகமலந்து வந்திருக்கக்கூடிய ஆனந்த் சார் அவர்களை மேடை கழிக்கிறோம். இப்போ ஆனந்த் சார் என்ன பேசுறோம்? எனக்கு தெரிஞ்ச அண்ணன் 2 லைன் இல்லாம பேசுவீங்க தெரியும். ப்ரொடியூசர் ஜெகதீஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். டைரக்டர் வாலி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் ஷேன் அவரோட டெபியூ தமிழ் ஃபிலிம், மலையாளம்ல நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ அவரோட டெபியூ தமிழ் ஃபிலிம், டைரக்ட் ஃபிலிம். ஆல்ரெடி எங்களுக்கு ஒரு பெரிய அசோசியேஷன் அவரோட RDXன்ற ஒரு படத்தில், அதில் நீல நிலவேன்ற ஒரு சாங் ஒரு பெரிய மாபெரும் வெற்றி. ஸோ அதனை தொடர்ந்து இப்போ தமிழ்லையும் ஒரு வெற்றியை எங்களுக்கு கொடுப்பாருன்ற ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ ஷேன். ஆல்சோ like to wish Viharika, Aishwarya and Kaliyarasan and the entire cast and crew of Medraskaran. Raman sir birthday, Kadal sir கூட பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இன்டர்பிரேஷன் அதெல்லாம் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். 10th Jan ஒரு பிக் டே ஃபார் அஸ் ஆல்சோ. எங்களுக்கு மெட்ராஸ்காரன் தமிழ்லையும் கேம் சேஞ்சர் தெலுங்குலையும் ரிலீஸ் ஆகுது. 2 படமும் பெரிய ஹிட் ஆகுங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ப்ளஸ் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற எல்லா படத்துக்கும் உங்களோட வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. சூப்பர் சார். கிட்டத்தட்ட சரிகமா கார்வான் அந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட்டா நல்லா பிடிச்சிருக்கீங்க. அடுத்தபடியாக யாரை நம்ம கூப்பிட போறோம் இன்னைக்கு? நெக்ஸ்ட் நம்ம அந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது இவங்க இந்த படத்துல வேற லெவல் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் அதான் ஹீரோ ஹீரோயின் இவங்கெல்லாம் தாண்டி எனக்கு ஐஸ்வர்யா அவர்களோட அந்த ஸ்கிரீனிங் தான் எனக்கு ரொம்ப ஓகே என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு ஈகர்னஸ் தெரிஞ்சது. ஸோ we'd like to call ஐஸ்வர்யா தத்தா. எஸ், அந்த லுக்கே பயங்கர டிஃபரெண்டா இருக்குது. ஸோ ப்ளீஸ் வெல்கம் ஐஸ்வர்யா ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்யூ பிரஸ் அண்ட் மீடியா ஃபார் பீயிங் ஹியர். ஸோ
January 10 at last Madras Karan vada podanga. Congratulations Jagdish on being the great producer. Such a nice gentleman and such a nice producer. Number industry ke தேவைப்படுற ஒரு producer. ஏன்னா ஒரு படம் வந்து எங்கேயோ விடல, எவ்வளவோ பிரச்சனை வந்தா கூட ஒரு ப்ரொடியூசர் சில டைம் கொஞ்சம் பதட்டம்ல கொஞ்சம் எங்கேயாச்சும் விட்டுருவாங்க. அந்த கான்ஃபிடன்ஸ், தட் டு ஆல்சோ ஃபர்ஸ்ட் ஃபில்ம். அந்த கான்ஃபிடன்ஸ் பார்த்துட்டு நான் கொஞ்சம் ஆச்சரியமா பட்டிருக்கேன். So congratulations and thank you also for giving me the opportunity in the film. There are so many great performers are also been in the film. Welcome Shane to Tamil industry and I wish you all the very best. Niharika, all the very best, and Kale as usual all the very best. So Vada Pongal, Madras Karan vada podanga, kuda sendu nariya padangalum varanga. I hope neenga ellarum Madras Karan poi paadunga and nariya support, blessings kudunga, because it's a new how to say, it's just another new beginning for the new year. Thank you Vali Mohandas, and I'm wishing you all the very best for the rest of the career that you are going to take it from here. Thank you Prasanna sir for showing all of us amazing Vasant, and thank you Saregamappa for giving us the best of Kajal Sadhguru for the song. And also இன்னைக்கு வந்து ஆடியோ லான்ச்சோட 5 பார்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. என்னோட கேரக்டர் கொஞ்சம் சர்ப்ரைசிங்கான ஒரு கேரக்டர், எல்லாத்தையும் ரிவீல் பண்ண முடியல. நான் நம்புறேன் நீங்களாம் வந்து 10 அப்புறம் இந்த படம் பார்த்துட்டு I am expecting some surprises from all of you, and I'm also excited also for the film. And all the thank you to all the assistant directors, and also Jagdish kude sila per irukanga from beginning to the end. Avanga vanda accounts lende like Vishnu anna and Kamal anna and a lot of people. Avangalukku or kootame irukku Jagdishku. So அந்த கூட்டம் வந்து day to night, morning to night வந்து இப்போ promotions வந்து பயங்கரமா பண்ணிருக்காங்க. நான் கொஞ்சம் again I was very shocked to see like எப்படி பண்ணிருக்காங்க, like it's okay, but like finger crossed and really thankful from the bottom of my heart. நீங்கள எவ்வளவு பண்ணீங்க, அத நாங்க இப்படி யோசிக்காதீங்க, நம்ம எதுவுமே பார்க்கல or எதுவுமே இன்னும் மிஸ் ஆச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள எல்லாமே மட்ராஸ் காரனோட சில விஷயங்கள் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் கூட இருந்துச்சு, பட் நீங்க இருந்தனால தான் மட்ராஸ் காரன் 10 ரிலீஸ் ஆகுது. நீங்க தான் ஒரு மெயின் காரணம். And thank you Sam CS sir for giving us the best of the BGM. Oh my god, I must say about the BGM, ningala BGM pathinga, it's like amazing. So and thank you Sharan for being a part of Madras Karan, and all the ADs. Wishing you all a great luck. Please give your love and support. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன். 2015 Pongal, my first film Tamilukku en Ondiratham released, and this is 2025 Pongal. Again I'm coming back with Madras Karan. Give me that love and support what you gave me 10 years back. Thank you so much. Thank you, I need it. I really need it. Romba nandri. சூப்பர். 10 years சேலஞ்ச். இந்த சேலஞ்ச் வேற லெவல்ல இருக்கும். உண்மையிலேயே வந்து ஐஸ்வர்யா பயங்கர எமோஷனல் கூட ஆயிட்டாங்க லாஸ்ட்ல பேசி முடிக்கும் போது. அதாவது 2015 தமிழுக்கு என் ஒன்றை எழுத்தும்ல டெபியூ ஆகி இப்போ வந்து 2025 மெட்ராஸ் காரன்ல வேற ஒரு டைமென்ஷன்ல மக்களை வந்து சந்திக்க வர்றதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் ஐஸ்வர்யா அவங்களுக்கு. அண்ட் இன்னொன்னு அவங்க சொன்ன மாதிரி ஒரே விஷயம் தானே, நம்ம வந்துட்டு அதான் போன வாட்டி ஒரு ஈவென்ட் பண்ணும்போது சாங் ஓட லான்ச் வந்துட்டு பண்ணும்போது சொன்ன மாதிரி பின்னாடி இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ், அந்த நண்பர்கள் அவங்க இல்லைன்னா டெஃபினட்டா நம்ம வந்து என்னதான் இருந்தாலுமே நம்ம என்னடா இப்படி போயிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதான் ஸோ ஜேசிசி பிரதர்ஸ் உங்க எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள்.
இப்ப அடுத்ததாக யாரை கூப்பிட போகிறோம்? ஆமா, அடுத்ததாக கூப்பிட போறவங்க வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பர்சன் தான். அவங்க வந்து என்ன ஸ்பெஷலான பர்சன் தான். எஸ், ஓகே. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெர்சடைலான பெர்ஃபார்மர். அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பல திறமைகள் இருக்குது. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்போதே தெரியுது. சோ லெட்ஸ் வெல்கம் நிகாரிகா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சட்டா டக்குன்னு உங்களை கூப்பிட்டா ஷாக் ஆயிட்டீங்களா? எப்படி மேடம்? அந்த சம்மர் சால்ட்லாம் நாங்க மறக்கவே மாட்டோம். Hi everyone. நான் கொஞ்சம் டைம் எடுக்கிறேன் பிகாஸ் நாளானைக்கு நம்மளோட மூவி ரிலீஸ் மதராஸ்காரன் on 10th of January. ரிலீஸ்க்கு முன்னாடி I think this is our last event, so I definitely want to thank a lot of people. Firstly, our awesome producer Jagdish Garu. This is your first film and நீங்க successful in the padam, you finished it. It's not an easy task being a producer myself. First film, so many people will doubt you, so many people will not believe in you. You crossed all of that and you made a beautiful film. You made a wonderful film. This is your success or the first step. I'm hoping that this is the first step of your success. There will be many more awesome films for you in the future. And Prasanna sir, thank you so much for the amazing visuals and thank you for showing me very prettily in the movie. Vasant sir, I believe that editing it can make or break the film, and I genuinely believe that you made a very good, great output for Madagascaran. And Samsia sir, like always, I already said before, I'm a great fan of your music, and I know that you gave us amazing BGM. So thank you so much. And Sarigama, thank you so much for making a dream come true by giving us Kadal Sadgudu. And Nandagopan, thank you so much for creating an amazing remix of an already amazing song. Thank you so much. And I would like to thank my co-actors. Shane, it was lovely working with you. Konjanal irundalo, it was fun. I hope we get to work again in the near future with little more scenes than usual. Kale and Aishu, we did not have scenes together, but I really hope we also work, for more projects in the future, and that Madagascaran gives all of us a huge success and a huge step forward again into the Tamil industry. And last but not the least, our awesome director, Vali sir, thank you so much for thinking of me to play Meera. But most importantly, thank you for the awesome advice and the amazing conversations that we've had together. I'm really looking forward for working with you again. And okay, this is not okay. Like Aishu was just, because of her speech, I also got reminded that my last film that released was the COVID ku munadi or 2019 lo enoda last film vandirchu. Adukapra enoda life lo there were so many ups and downs. It genuinely feels like Madagascaran is my debut also. So I really hope ninga avlo love, please evolo love ninga Shane ku how much ever you giving Shane or Kale or Aishu, please give me also as your future Tamil ponnu. Please give me all the love. And almost last, Pongal is a very special festival for us. Even for Telugu people, it's very auspicious. And I would really wish that you make Madagascaran a super, super, super duper success. We will meet in the success meet. And I also wish my brother Ramcharan for his movie Game Changer. I hope that also becomes a super hit. Thank you so much. சூப்பர். இல்ல கரெக்டா நீங்க அந்த பாயிண்டே சொல்லிட்டீங்க. இது வந்து லாஸ்ட் ஈவென்ட் கிடையாது, சக்சஸ் மீட் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய சக்சஸ் வந்து கொண்டாட போறோம். அதாவது 25th டே 50th டே இந்த மாதிரி நிறைய டே வந்து நம்ம கொண்டாடுவோம். And we all love you ma'am. Yes, நீங்க லவ் கொடுக்க சொன்னீங்க, நான் வந்து கொடுத்துட்டே இருக்கேன். இவன் ரொம்ப நாளாவே கொடுத்துட்டு தான் இருக்கான் அந்த ஈவென்ட்ல இருந்து. உங்களுக்கு எடுத்து விட்டு நான் மாட்டிட்டீங்க. ஓகே ஓகே. இப்போ
அடுத்ததாக வந்து என்ன யாரை கூப்பிட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணா இவரை பத்தி சொல்லணும்னா அண்ணன் அப்படின்னா இது இப்ப எங்களை மாதிரி ஒரு கேங் இருக்கும்ல, அண்ணன் அப்படின்னா விஷயம் இவர் வந்து நிப்பார் ஃபர்ஸ்ட் இடத்துல. அன்பன் அவ கூப்பிடுறா அப்படின்னு சொன்னா அவர் வந்து அவ்வளவுதான். அந்த மாதிரி போதுமா? தேங்க்யூ. கலை அண்ணாக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலுடன் எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பிரஸ் அண்ட் மீடியா, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், நன்றி. மெட்ராஸ் எனக்கு ரொம்ப என்னோட ஊர். ஸோ மெட்ராஸ் வந்து இட்ஸ் ஸ்பெஷல் எமோஷன். எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்கும். அந்த மெட்ராஸ்காரன்ற படத்தில் நான் இருக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. வெல்கம் ஷேன், வெல்கம் டு தமிழ் சினிமா. கண்டிப்பாக நல்ல படத்தில் பெருசோ சின்னதோ நம்ம நல்ல படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் தான். எல்லாரும் நிறைய பேர் எல்லாரும் தேங்க் பண்ணிட்டே இருக்காங்க. காலையிலேருந்து அவர் சொல்லிட்டார் 2 ஈவெண்ட் போயிட்டு வந்தேன் சார், டயர்டாக இருக்குது, கிளம்பணும் வீட்டுக்கு, கடை வேறு மூடுவாங்க அப்படின்ட்டாரு. அதனால் யாரெல்லாம் தேங்க் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஜெகதீஷ் ப்ரோ. ஓகே, ஒரு யூஸ்வலாக சவுண்ட் ஆகும், பரவாயில்ல பிகாஸ் ஏன்னா சில பேர் சில விஷயங்களை வாழ்த்தி தான் ஆகணும். ஏன்னா ஜெகதீஷ் ப்ரோட ஃபஸ்ட்டு படம் மாதிரி இல்லை. ஏன்னா படம் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ஈஸி இல்லை, மீன்ஸ் அவ்வளோ கஷ்டம் இல்லை, பண்ணிடலாம், ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம். பட் அதை ரிலீஸ் பண்ணுறது தான் இங்கே ரியல் கேமு. ஸோ சாதாரண விஷயம் இல்லை. அப்புறம் இன்றைக்கி பிஸ்னஸ் இருக்க விஷயத்தில் வந்து ஓடிடியோ சேட்டலைட்டோ ஏதோ பெருசாக சின்ன படங்களோ ஒரு மீடியமான படங்களோ சில பெரிய படங்களுக்கு கூட பிரச்சனைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு படத்தை முடிச்சிட்டோம், நம்ம முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் வந்து எப்படிலாம் காஸ்ட் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் தான் யோசிப்பாங்க. பட் ட்ரெய்லருக்கு ஒரு ஈவெண்ட்டு, டீசருக்கு ஒரு ஈவெண்ட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணிட்டு அது இல்லாமல் எங்கள் ப்ரொமோஷன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரிய நேற்று 2 நாள் கோச்சிங்கில் ப்ரொமோஷன் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராக ஒரு என்னன்னா, இப்போ என்ன யாரோ கேட்டாங்க இங்கே என்ன ப்ரொடியூசர் நிறைய பணம் வச்சிருக்காரு அவனு. நான் சொல்கிறேன் நல்ல மனசு வச்சிருக்காரு அப்படின்னு. ஏன்னா சும்மா பணம் எவ்வளோ இருந்தாலுமே ஒரு நாளைக்கு 10 ரூபா 20 ரூபா செய்யணும்னால அது நல்ல மனசு வேணும். ஒரு நாளைக்கு 1 கோடி சம்பாதிச்சாலும். தேங்க்யூ ஜெகதீஷ் ப்ரோ, யூஆர் அன் அமேசிங் பர்சன். ரொம்ப லேட்டாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், ரிலீஸ் முன்னாடி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் எங்கள் டீம் ஐஷு, நிகாரிகா நம்ம சேர்ந்து நடிக்கல, பட் நெக்ஸ்ட் ஃபிலிம். அப்புறம் ஷேன் ப்ரோ நைஸ். ஏன்னா ஷேன் எனக்கு தெரிஞ்ச நேற்று கொச்சியில் பண்ணும்போது நிறைய பேர் கேட்டாங்க ஹவ் யூ சி ஷேன் அப்படின்னு. அதான் நான் சொன்னேன், இன்னைக்கு இப்போ இருக்க சினிமா சூழ்நிலையில் வந்து லாங்குவேஜ் ஒரு பேரியரே இல்லை. எல்லாருமே எல்லா படத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் மஞ்சுமல் பாய்ஸ் இங்கே எப்படி ஓடிச்சுன்னு பார்த்தோம், ஆர்டிஎஸ் இங்கே எப்படி ஓடிச்சுன்னு பார்த்தோம். ஸோ அதனால் அது இல்லாமல் இப்போ அங்கேருந்து ஒரு ஆக்டர் வந்து இங்கே பர்ஃபார்ம் பண்ணும்போது, இங்கேருந்து ஒரு ஆக்டர் அங்கே போய் பண்ணும்போது சினிமா லவர்ஸ் ஜென்ரலி எல்லா ஃபிலிம்ஸையும் ஃபாலோ பண்ணுவாங்க, பட் பப்ளிக் வந்து சில படங்கள் தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ ஷேன் நீங்கள் பண்ணும்போது மெட்ராஸ்காரன் நக்கிலி எங்களுக்கு நல்ல ஹிட் ஆச்சுன்னா அப்போ ஷேனை திரும்ப ஃபாலோ பண்ணிப்பா, அப்போ அவரோட மலையாள படங்கள் பார்ப்பாங்க. ஸோ மலையாளத்தோட கல்ச்சர் எல்லாமே தெரிய வரும். ஸோ கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி தான் நான் பார்க்குறேன். இட்ஸ் வெரி ஹெல்த்தி திங் ஃபார் சினிமா. ஸோ எல்லா ஆக்டர்ஸும் மாறி மாறி ஒர்க் பண்ணுறது. அப்புறம் பிரசன்னா யாருக்குமே எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறேன், எல்லாம் பண்ண மாட்டேன். நீங்கள் சொன்ன டைமில் கரெக்டாக தேங்க்யூ பிரசன்னா, சினிமாட்டோகிராஃபர் வசந்த், தேங்க்யூ ப்ரோ. அண்ட் எல்லாரும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க, நாங்கள் மட்டும் இல்லை, கருணா சார், அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் சாரிகாமா சார், தேங்க்யூ ஸோ மச். சாம் சிஎஸ் வந்து ஒரு சூப்பர், என்னோட அடுத்த படமும் சாம் சிஎஸ் தான் மியூசிக் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் அதை வாங்கலைன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல. பட் ஆனால் சாமோட ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு சீனை நம்ம பண்ணுறோம், டைரக்ட் பண்ணுவாங்க, நம்ம நடிச்சிருவோம், எல்லாம் நடந்துடும். பட் அதை வந்து ஆடியன்ஸோட ரொம்ப க்ளோஸாக கனெக்ட் பண்ணுறது வந்து மியூசிக் நான் நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு சீனாக இருக்கும், அதில் பயங்கரமாக நடிச்சிருப்போம், கரெக்டாக மியூசிக் இல்லைனா ஆடியன்ஸ் அதை கனெக்ட் ஆக மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு சீனாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மியூசிக் போட்டால் நம்மளை அறியாமல் ஆடியன்ஸ் விசில் அடிப்பாங்க. ஸோ மியூசிக் பிளேஸ் அ மேஜர் பார்ட் இன் அ ஃபிலிம். ஸோ அந்த விஷயத்துக்காக தேங்க்ஸ் சாம். ஐ திங்க் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளோவாக பேசினா யாரோ ஒருத்தர் வந்துடும். ஷரண் தேங்க்யூடா ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, பிரஸ் அண்ட் மீடியா. அப்புறம் தொடர்ந்து ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு ஆக்டர்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை மூவி சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே எந்தவித எதிர்பார்ப்புமே அன்பு தர ஒரு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தருவாங்க. கண்டிப்பாக அதை மீறி ஃபேன்ஸுன்னு ஒருத்தவங்க வந்து எல்லாருமே பயங்கரமாக ஜெனுவனி லவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ ஸோ மச். மெட்ராஸ்காரன் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும். டேரக்டர் அனுப்பிச்சுருக்கல, பரவாயில்ல, என்னால் ஒன்றா தான் இருந்தேன், மறந்தாலும் தப்பு இல்லை. தேங்க்யூ வாலி வந்து மெட்ராஸ்காரன் கதையில சொன்னார், நல்லா இருந்தது. என்னென்னா ஃபஸ்ட் டைம் நான் நிறைய கொஞ்சம் சீரியஸான இதுலேயும் சீரியஸான ரோல் தான், சீரியஸ் ரோல் பண்ணி பட் இந்த ரோல் கதை சொன்னார் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா இந்த ஒரு கேரக்டர்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட், ஒரு சந்தர்ப்பம் ஒரு சின்ன விஷயமா இருக்கும், பட் ஆனால் நம்மளோட கோவத்தை வந்து டக்குன்னு பண்ணுறது வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறுதுன்றது ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்கும். அது இல்லாமல் ஃபேமிலி லவ் எல்லாமே இருக்குது.
வாலி இஸ் அன் அமேசிங் டைரக்டர். இன்னும் கொஞ்சம் கோவப்படுவா போல, பட் ஆனால் நல்ல டைரக்டர். கண்டிப்பாக மெட்ராஸ்காரங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். பொங்கலுக்கு மெட்ராஸ்காரன் மட்டும் இல்லை, நிறைய படங்கள் வருது. இந்த விஷயத்தில் ஒன்றும் சொல்கிறேன், இப்போ ஒரு பெரிய படம் வரலன்னு உடனே நிறைய படங்கள் வருது அதுன்றது ஓகே. பட் ஆனால் அதே வந்து இது இந்த ஒரு சிச்சுவேஷன் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே இது ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா முன்னாடியெல்லாம் ஒரு பொங்கல் ஒரு ஃபெஸ்டிவல் வரும்போது ஒரு பெரிய படம் வந்ததுன்னா கூட ஒரு மீடியமான 2 படம் வரும், சின்ன படம் 2 வரும். பெரிய படங்களுக்கு டிக்கெட் கிடைக்காதவங்க சின்ன படங்கள் பார்ப்பாங்க, அதனால் வெற்றி அடைஞ்ச படங்களாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏன்னா பெரிய ஸ்டார்ஸ் படம் எப்போ வந்தாலும் இது ஃபெஸ்டிவல் தான். பட் அவங்களோட விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு பெரிய பொருள் செலவு நடக்குது. ஸோ அதுக்காக அவங்க பெரிய ஃபெஸ்டிவல், பெரிய வீக்கெண்டில் பெரிய ஹாலிடே பிளான் பண்ணுறாங்க. பட் அது கூடவே இன்னும் 4-5 படங்கள் வந்ததுன்னா அது இன்னும் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் இருக்குது. இது யாராவது ஒர்க் பண்ணி கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக ஒரு பெரிய படம் வந்து கூட 2-3 படங்கள் வரதுக்கான ஸ்பேஸ் இதுனா இந்த மாதிரி மெட்ராஸ்காரன் நம்ம நிறைய படங்கள் இன்னும் 2-3 படங்கள் வருது. அந்த மாதிரி படங்கள் எப்பவுமே லைஃப் லாங் சினிமாவுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நாட் ஓன்லி மெட்ராஸ்காரன், நிறைய படங்கள் வந்து எல்லா படத்தையும் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இல்லாமல் நான் யாருமே இல்லை. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர்ண்ணே. அதாவது நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ஷேர் பண்ணீங்க. அண்ட் எஸ்பெஷலி லாஸ்ட்டில் சொன்ன விஷயம் வந்து ரொம்பவே ஒரு அருமையான பதிவு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்தபடியாக நம்ம யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னா, அதாவது எப்பவுமே சொல்லுவாங்க இந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்துட்டு இந்த மெட்ராஸ்காரன் படத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷுவல்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்கக்கூடிய டைரக்டர் வாலி அவர்களை மேடை கழிக்கிறோம். வாலி மோகன்தாஸ் அவர்கள் மேடை கழிக்கிறோம். இவர் பேசி முடிச்சோன்னா அண்ணனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு, அவர் அவர் சொல்லுவாரு. தேங்க்யூ. ஆக்சுவலி ரொம்ப பேசி பழக்கம் இல்லை. ஒவ்வொரு தடவையும் ஸ்டேஜுக்கு வரும்போது உங்க எல்லாரையும் பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுது. ஸோ எந்த ஸ்டேஜ்லையுமே பேச முடியாமல் போயிடுது. முதல்ல இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ உங்களை நம்பி தான் சினிமா. ரெண்டாவது எங்கள் ப்ரொடியூசர். ஸோ இப்படி ஒரு படத்தை பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எங்கள் தயாரிப்பாளர் பி ஜெகதீஷ் சார், அவருக்கு ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. படம் பண்ணுறதெல்லாம் தாண்டி அதை கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்காக அவர் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் கூட இருந்து பார்த்துட்டே இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. எனவே ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் பர்சன் என்னன்னா ஐஸ்வர்யா தத்தா. ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் அவங்க. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்காக, இந்த படம் இல்லை, நான் ஒரு படம் பண்ணணும், அடுத்து நீ நல்ல ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய எப்படி சொல்றது, ஒரு ஊந்துதல் கொடுத்த ஒரு சகோதரி, தோழி ஆரம்பத்தில். ஸோ இந்த படத்தை எனக்கு வந்து தயாரிப்பாளரையும் சரி இந்த படம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பையும் அமைச்சு கொடுத்த ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் விஜய் சேதுபதி சார், இன்னைக்கு எங்களோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகிருக்கு, அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஷேன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் மீ. கலையரசு அண்ணா, கடைசியா சொன்னாலும் சூப்பரா சொன்னீங்க. இதுவே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஒரு 2 நாள் ஷூட்டிங்ல இருந்ததை விட ஒரு 2 நாள் நேற்று உங்களோட டிராவல் பண்ணதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். கதையை புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணி என்னை நம்பி உள்ள வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஐயோ, நிஹாரிகா, தேங்க்யூ ஸோ மச். ஒரு மணி நேரம், ஒரு 45 மினிட்ஸ் கதை சொல்லியிருப்பேன். ஐ திங்க் ஜூம் கால் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் இந்த படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு என்னை நம்பி வந்ததுக்காக ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அதை தாண்டி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. கருணாஸ் அண்ணன் ரொம்ப ஸ்பெஷல் பர்சன் எனக்கு. அவ்வளோ அழகாக வந்தார், அவ்வளோ சீரியஸான ரோலை எந்த விதம் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஜாலியாக ஈஸியாக நிறைய கற்றுக் கொடுத்துட்டு போனார். பாண்டியராஜன் சார், ஒரு சீனியர் டைரக்டர், அவரோட ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ராஜாராணி பாண்டியன் சார், அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க இதில். அகல்யா, சரண், அதுக்கப்புறம் வந்து லல்லு, பாலாஜி அண்ட் சிரஞ்சீவி, இன்னும் நிறைய பேர் பேர் மறந்துட்டேன்னா சாரி, சௌந்தர்யாக்கா, நிறைய பேர் வந்து பானு,
ஓகே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். அதை தாண்டி இங்கே ஒரு பெரிய டீம் இருக்கு, நான் பார்த்து விழுந்த ஒரு டீம். ஸோ இப்படி ஒரு நண்பர்களை பார்க்க முடியாது, ஜேசிசி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க எல்லாருக்கும் நான் ஒரு கை கட்டுக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் சொல்லணும்னு வருவேன், ஆனால் ஒரு மாதிரி பதட்டத்திலேயே போயிடுவேன். அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம் மீன்ஸ் என்னன்னா, இங்கே செட்டில் வேலை பார்த்த அத்தனை பேருக்கும், சவுண்ட் டிபார்ட்மெண்ட், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், ஆர்டிஸ்ட் அண்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட், இந்த படத்துக்காக வேலை பார்த்த ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து மொத்த பேருக்கும் நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இப்படி ஒரு படத்துக்காக என் கூட சேர்ந்து எல்லா வெயில், எப்படி சொல்றது, புதுக்கோட்டை அவ்வளோ வெயில் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ஜாலியாக அப்படியே ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க எவ்வளோ தூரம். அப்புறம் சரிகமா டீம் சார், ஆனந்த் சார், வெரி தேங்க்யூ சார். சாரி சார், ஆனந்த் சார், ஸோ தேங்க்யூ ஸோ மச். தென் என் டீம் ஏடிஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நிதின், சுதர்சன், மணி இஸ் அசோசியேட், அப்புறம் வினோத் சார், விஜய் சார், நானி காரு, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ நாள் கூட எல்லாத்தையும் ஜாலியாக ட்ராவல் பண்ணி கூட வந்ததுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஜனவரி 10 மெட்ராஸ்காரன் ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன், பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒன்றும் இல்லை, சிம்பிள். நான் 2-3 பேர் மிஸ் பண்ணிட்டேன். மேனேஜர்ஸ் டீம் நன்றி, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் ரொம்ப முக்கியமாக ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நன்றி. மோர் தேன் தட் ஸ்டன்ட் டைரக்டர் திலீப் மாஸ்டர், தினேஷ் மாஸ்டர் இங்கே இல்லை இன்னைக்கு. தினேஷ் மாஸ்டருக்கு ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொன்னேன். ஏன்னா அந்த படத்தில் மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் வந்து நிறைய ஸ்டன்ட் சீக்வன்சஸ் தான். அதை ரொம்ப லைவாக சாம்சிக்கு நன்றி சொல்லிட்டேன். ரொம்ப லைவாக ரொம்ப சூப்பராக வந்து பண்ணாங்க. அதனால எல்லாமே லைவ் லொக்கேஷன்ஸு. ஸோ தினேஷ் சுப்ராயன் மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அதே தான் எனக்கும். ஸோ சாரி சாம் சார், அவ்வளோ ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது, ரொம்ப புதுசாகவும் இருந்தது அவரோட வேலை பார்த்தது. இந்த விழாவோட நாயகன் ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷம் அவரோட வேலை பார்த்தது. அவ்வளோ அழகாக ஒரு ரீ ரெக்கார்டிங் கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி திலீப் மாஸ்டர், ஸோ இன்னொரு தூண் இந்த படத்துக்கு. அவ்வளோ அழகாக தினேஷ் மாஸ்டர், தினேஷ் சூப்பரன், ஆனந்த், தினேஷ் மாஸ்டர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவரோட ஒர்க் பண்ணது. வெயிலையும் சரி, நைட்டும் சரி, அவ்வளோ அழகா டெய்லி நைட்டு எங்களோட உட்காந்து ஜாலியாக கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு அவருக்கு. அப்புறம் முக்கியமா இன்னொருத்தருக்கு நந்தகோபன், ஸோ இந்த காதல் சொல்லிக்கூட சாங்கோட ரீமிக்ஸ் வெர்ஷன் அவர் தான் பண்ணாரு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மியூசிக் டைரக்டர். ஸோ அவருக்கும் இந்த இடத்துல நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் விஷ்ணு அண்ணன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். சூப்பர். ஆனா மார்ச் 10th என்னன்னு தெரியல. ஓகே அது அவரோட சொந்தக்காரங்க பர்த்டே அந்த மாதிரி நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் வந்து எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அண்ணனுக்கு வந்துட்டு, அண்ணனுக்கும் வாலி சாருக்கும் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கனெக்ட் இருக்கு. நல்ல கதையா இருந்தது. டீ குடிக்கும் போது தான் பேசிட்டு இருந்தோம், நல்லா இருந்தது. அந்த கதையை நான் சொல்றேன், ஆடிஷன் கதை தான். அது என்னன்றதை மட்டும் அண்ணன் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. இல்லைங்க, நான் வந்து சாரை வந்து பார்த்தேன். சார் வந்துட்டு உன்னை நான் எதுக்காக ஃபிக்ஸ் பண்ண தெரியுமா இந்த ரோலுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ் விட்டுட்டு அவர் டீ குடிக்க போயிட்டாரு. நானும் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் எது வந்தாலும் ஷூட்டிங்ல சொல்றேன் அப்படின்னு போயிட்டாரு. நானும் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், ரொம்ப வருஷம் ஷூட்டிங் காலம் வரல. அதுக்கப்புறம் எனக்கு இப்பதான் புரிஞ்சு என்ன ஆங்கர் பண்றதுக்கு தான் தலைவர் வந்து சூஸ் பண்ணிருக்காரு அப்படின்றது. பட் இருந்தாலும் மெட்ராஸ்காரன் இப்படியாவது ஒரு பார்ட்னர் பண்ணா அப்படின்னு வந்திருக்காரு. சூப்பர். போதுமாடா உன்கிட்ட சொன்னது ஒரு குத்தமாடா? நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனாதான் அடுத்தபடியாக ஓகே. சோ இந்த இவ்வளவு நேரம் வந்து பார்த்தோம்ல, பயங்கரமான ஒரு விஷுவல்ஸ்ல ஒரு பயங்கர இந்த ஆங்கிள் பார்த்தோம்னா பயங்கர ரக்கடா இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா பயங்கர கியூட்டா இருக்காரு. ஒரு ஃபேமிலி பாயாவும் இருக்காரு. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆக்டர். அதாவது இப்ப நம்ம இண்டஸ்ட்ரிக்கு அப்படியே ரெட் கார்பெட் போட்டு அப்படியே வர வச்சிருக்கிறோம். சோ லெட்ஸ் வெல்கம் ஷேண்டிங்கம் பிரதரை மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க போடியம்க்கு வாங்க பிரதர். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப லக்கியான பர்சன். பிகாஸ் എനിക്ക് മലയാളത്തിൽ കൂടെ இந்த மாதிரி ഡെബ്യൂ கிடைக்கல. ரொம்ப மீன் அதோட மெயின் ரீசன் அது சொன்னோம். ஜெகதீஷ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள்
அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாரும் கூட எனக்கு ஷேர் பண்ணுவாங்க, எல்லாரும் இங்கே பண்ணுற ப்ரொமோஷன் எல்லாரும். Then thank you Ali for thinking of me for this movie. Thank you. Because there was some what we say ஒரு எலிமெண்ட் இருக்கு, அது பிடிச்சி போச்சு இந்த கதையை. அதுதான் எனக்கு எப்படி சொல்றது, ஒரு கனெக்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு கனெக்ட் வந்துட்டாங்க ஒரு ஸ்டோரியில் இல்லை. அதுதான் கொஞ்சம் யோசிச்சுட்டானேலும் இந்த மூவியில் பண்ணணும்னு ஒரு டிசிஷன் வந்தது அந்த கதையோட குணம் தான். கேமரா சார், பிரசன்னா சார், I think I haven't seen a fast cinematographer as him. He's so fast. We didn't have rust in between because of you. Bro, it is amazing. You effortlessly shoot such a wonderful visuals, bro. Very good. Kari sir, I think I haven't ഇവരോട് ഫസ്റ്റ് പാക്കുമ്പോൾ ഇവര് ഞാൻ ഇപ്പോൾ ഫസ്റ്റ് നമ്മൾ ഒരാളെ പാക്കുമ്പോൾ ഹായ് എന്ന് சொல்ல വരുമല്ലേ, അപ്പൊ അങ്ക അവരോട് റിപ്ലൈ പിടിതാല്ലോ, ഹേ മച്ചാ ഇപ്പൊ വന്നേ he's that friendly, you know, he made that comfort space. But I really have to be angry with this guy because he's the he's torturing me. But off screen he is so good that I forget sometimes to be angry at you in scenes. But honestly, it was a great experience. You were completely Duray Singham. I mean, while acting, I am seeing only Duray Singham, so it was so much comfortable. Niharika ji, thank you. I mean, Kadal Sadugudu is it was a very big surprise, no? So thank you for what to say. Making you feel comfortable. Yeah, making me feel comfortable and doing a very awesome performance. And thank you Sargama team for giving us that song. That's that's a very precious thing for us. Thank you. And Vasant bro, your teaser cut was also very good. Now trailer cut also, it's amazing. I'm waiting for the movie. Very good. I think he deserves a very good actress. It's so conveying the movie, the whatever that we are trying to portray. You just made a very good glimpse. Hello, Aishwarya. She is so. I haven't ever seen such a genuine, innocent person. I mean, while in interviews also, 2 days Keralathil irundha, ange full promotions ella irundha. Avaroda talking romba eniki eppadi solradhu ஆச்சரியமானதா. நான் அவரை பார்த்துட்டே இருப்பாரு, அவரோட டாக்கிங் வந்து ரொம்ப ஹானஸ்டா சொல்லுவாங்க. That's a very good quality. I haven't seen much people. Every other actors who have acted with me, everyone who shared screen with me, every ADs, every production members, each and everyone who worked in Madras Karan, and Dinesh Master, the stunt choreographer, Satish Master and Santosh Master, who did the dance choreographies. Everyone, thank you so much. And last press and media, inge vandadukku oruvaadu nandri. Maximum support pannom. Jan 10th தான் movie release. இது கொஞ்சம் இப்போ பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. எல்லாருடையும் ப்ரேயர்ஸ் வேணும், சப்போர்ட் வேணும். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு டீம் மெம்பர்ஸை மேலே கூப்பிடலாம். ஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வித் ப்ரெஸ் பீப்புள். ஸோ ஓகே, ஸோ கலையரசன் அண்ணா, நிகாரிகா கொரடிலா அவர்கள், ஐஸ்வர்யா ரத்னா அவர்கள், வாலி மோகன்தாஸ் அவர்கள், ஜெகதீஷ் சார். யா, ஸோ பிரசன்ட் மீடியா நண்பர்கள், உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் கேள்விகள் இருந்ததுன்னா உங்களோட கேள்விகளை நீங்க வந்துட்டு கேட்கலாம். ஓகே, फोटो साइज फोटो
செக் செக் இல்ல கலைஞர் நீங்களே வச்சீங்க மைக்க நீங்களே பின்னாடி சொல்லுங்க